Hello friends, welcome to Buds to Bloom. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹாலிடே ஸ்பெஷல் ரெசிபி. அதாவது இப்போ எல்லாருக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லீவில் நிறைய ஸ்நாக்ஸ் பசங்க கேட்டு நச்சரிப்பாங்க. அந்த மாதிரி டைமில் ஒரு நாள் நீங்கள் வித்தியாசமாக அதே சமயம் செலவும் கம்மி பொருளும் கம்மி ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பர்ஃபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நான் வந்து நல்லா 1 கப் அளவு அவல், போஹா, ஃப்ளாட் அண்ட் ரைஸ் அந்த மாதிரி சொல்லலாம். இதை வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வறுக்கணும், தீஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஓரளவுக்கு செவக்கிற அளவுக்கு வறுக்கணும், ரொம்பவும் செவக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், நம்ம வந்து வறுத்த அவலில் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஃபேனில் வந்து ஆற விட்டுறணும். ஆறினா தான் இந்த ரெசிபி வந்து கட்டாயம் செய்ய முடியும். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவு வெல்லம், ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு அந்த வெல்லம் போட்டு நல்லா கிண்டுங்க. தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு வெல்லம் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். அந்த அப்படியே நெய்யில் வந்து அப்சர்வ் ஆகி உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி இருக்கப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் வாட்டர், ரொம்ப கம்மியான அமௌண்ட், அதாவது 3 to 2 டேபிள் ஸ்பூன் கூட 2 கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிங்கன்னா அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் சுக்குத்தூள் வந்து ஒரு 2 சிட்டிகை, ஏலக்காய் தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளும் செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நல்லா ஓரளவுக்கு ஃபுல்லாக மெல்ட் ஆகி இந்த வெல்லம் வந்து நல்லா திக்காக வரணும். இந்த மாதிரி திக்காக வர்றப்ப என்ன பண்ணுறீங்கன்னா, நம்மளோட அவலையும் இதில் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அவல் ஃபுல்லாக சேர்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு டக்குன்னு இறுகிரும். உடனே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா, இந்த மாதிரி கிண்டிக்கிட்டு இருக்கப்பே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த வெல்லம் வந்து ஃபுல்லாக எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை கிளறிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பிளேட், நீங்கள் எந்த பிளேட்டில் வைக்க போகிறீங்களோ அதில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். சும்மா இந்த பிளேட் மாதிரி எடுத்திருக்கேன். இதில் நெய் தடவி, இதில் பாதி அளவு தான் எனக்கு வருது. ஸோ எனக்கு எவ்வளோக்கு வருதோ அது மேலே ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நம்ம கையாலேயே அமுக்கி விடலாம். ஈவனாக உங்களுக்கு ஒரே ஷேப் மாதிரி கிடைக்கும்னா கையாலேயே நீங்கள் அமுக்கி விடலாம். இதுக்கு வந்து 6 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதே மாதிரி மேலேயும் உங்களுக்கு தேங்காய் பூவோ ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். பட் பொருளும் கம்மி செலவும் கம்மி அந்த மாதிரி சொல்லியிருக்கனால நான் வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த மெத்தடில் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் இது வந்து நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் ஆறினோடனே நீங்கள் ஒரு கத்தியில் உங்களுக்கு மார்க்கிங் எப்படி வேணுமோ அது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் மார்க்கிங் போட்டிருக்கேன் எந்த அளவுக்கு வேணுமோ. ரொம்ப இது டைட்டாக தான் இருக்கும், பயந்துராதிங்க சரியாக வரலன்னு. பட் வந்து நமக்கு கடலை மிட்டாய் சாப்பிட்றப்ப என்ன ஃபீல் கிடைக்குதோ அதே மாதிரி தான், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம அந்த வெள்ளைப்பாகில் கிண்டுறது மட்டும் கொஞ்சம் கவனமாக செய்யணும். இப்போ நம்ம கையாலே எடுத்துடலாம். அது ஒரு ஸ்டேஜ் ஆறிடுச்சுன்னா கையாலே எடுத்துடலாம். இப்போது அதை 2ஆக கிராக் பண்ணி நம்ம எப்படி உடைக்கிறோமோ அந்த மாதிரி உடைச்சிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் மார்க்கிங் பண்ணியிருக்கீங்களே அந்த ஷேப்லேயே உடைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நான் மார்க்கிங் பண்ண ஷேப்லேயே தான் உடைக்கிறேன். இது வந்து பசங்களுக்கு அவ்வளோவுக்கு உடம்புக்கு நிறைய சத்தும் கிடைக்கும், அதே சமயம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எல்லோரும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனல் பட்ஸ் டு ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. நன்றி.